நம்ம எல்லாருக்குமே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதை ஏசப்பா தருவாங்களா? ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பர்சனை ஏசப்பா கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறது தவறா? நல்ல ஒரு கேள்வி. இன்னைக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறித்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டீனேஜ்லேருந்தே இருக்கும். நீங்கள் அடல்ட்ஹுட்டுக்கு வந்தாலும் இருக்கும். அதே தான் நான் இந்த என்டையர் சீரீஸில் பேசியிருப்பேன். என்ன ஒரு வித்தியாசம்னா, டீனேஜில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் நீங்கள் அடோலசன்ட் லைஃப்பை தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் நல்ல தெளிவான வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது தவறு கிடையாது. பிள்ளைகள் உங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். உங்களுடைய வருங்கால துணையை குறித்து உங்கள் பெற்றோர்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கட்டாயம் இருக்கும். ஸோ இட் இஸ் குட் டு ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய தெரிந்தெடுப்பை நீங்கள் பிரதானப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த செய்த ஒரு ப்ரேயர், ஒரு மாடல் ப்ரேயர், நான் அதை உங்களுக்கு பல தடவை நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதை சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரே, இதுதான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐ எம் டாக்கிங் டு போத் த சில்ட்ரன் அண்ட் த பேரண்ட்ஸ். நான் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை முன்னாடி வச்சுட்டு, ஏசப்பா இது எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு தோணுது. ஆகிலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1008 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும் காட்ஸ் வில்ல பிரதானமாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைங்க. அப்படி வைக்கிறப்போ சில நேரங்களில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை துணையை உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ கொடுக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சில விஷயங்கள் இருக்காது. எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக ஒரு சிலரை கூட ஆண்டவர் கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சனுக்கு ஃபஸ்ட்டு இந்த குவாலிட்டி இருக்கணும், ரெண்டாவது இந்த குவாலிட்டி இருக்கணும், மூணாவது இந்த குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரை குறித்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதிகமாக கூட இருக்கலாம். பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டிக்கு வேல்யூ 200ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுடைய வேல்யூவும் 200ன்னு வச்சுக்கோங்க. மூணாவதாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த விஷயத்துடைய வேல்யூ 100னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுடைய டோட்டல் வேல்யூ 500 வருது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த 500 வேல்யூ உள்ள 3 எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறீங்க. ஆண்டவரே, இதுதான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆகிலும் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், எங்களுடைய டிசையர் கிடையாது, உங்கள் சித்தம்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஏசப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டி அல்லது சில குவாலிட்டிஸை டச் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு குவாலிட்டியை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயத்தை எடுத்துட்டு பதிலுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை வைப்பாங்க. அதோடைய வேல்யூ 500 இருக்கும். ஏசப்பா கொடுக்காத உங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனுடைய வேல்யூ 200 தான் இருக்கும். ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ணி ஏசப்பா உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்பெக்டேஷனுடைய வேல்யூ 500 இருக்கும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா, 100 வேல்யூ உள்ளது, அதை சில நேரம் ஆண்டவர் ரிமூவ் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி சில நேரம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அல்லது நினச்சி கூட பார்க்காத ஒரு குவாலிட்டியை கொடுப்பாங்க, ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுப்பாங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட. அண்ட் அதனுடைய வேல்யூ 500 இருக்கும். இப்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி டோட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸுடைய வேல்யூ வெறும் 500 தான். ஆனால் அதை நீங்கள் தேவ சமூகத்தில் வச்சு உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேலே தேவனுடைய சித்தத்தை வைக்கும்போது இப்போது ஆண்டவர் கொடுக்கறது உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது சிலது இருக்குது, சிலது இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்ததனுடைய டோட்டல் வேல்யூ இஸ் 1200. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வெறும் 500. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஆண்டவர் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வேல்யூவை மிஸ் பண்ணியிருப்பீங்க. இதை தான் நான் ஏற்கனவே ஏன் தேவனுடைய தேர்ந்தெடுப்பு அவசியம் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் நான் பேசியிருப்பேன். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய டிசைர் சில இதை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அது தியாகம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது,
ஸோ பெஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் சில நேரம் சில விஷயங்களை காட்ஸ் சாய்ஸுக்காக விட்டு கொடுத்து தான் ஆகணும். விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும், உங்களுக்கு தான் நல்லா இருக்கும், உங்களுக்கு லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் எங்களுக்கு இதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்து அதற்கு 1-2 விஷயங்களில் மாறுபட்டு வருகிற சில அலையன்ஸஸை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒன்று காட்ஸ் சாய்ஸாக கூட இருக்கலாம், நல்ல ஒரு அலையன்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் செல்ஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஓவராக முன்னிலைப்படுத்தி அவங்க காட்ஸ் சாய்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அநேக நேரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை முன்னிலைப்படுத்தி காட்ஸ் சாய்ஸை நிராகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பெற்றோர்களுடைய ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஒத்து ஒரு அலைன்ஸ் வந்துருச்சுன்னா திஸ் இஸ் காட்ஸ் வில், நாங்கள் இதில் தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு மாறுபட்டு வந்தால் திஸ் இஸ் நாட் காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ காட்ஸ் வில், காட்ஸ் சாய்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது போத் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஐ எம் டாக்கிங் திஸ், உங்களுடைய சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீறின ஒரு விஷயம் தேவனுடைய சித்தமாக இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனுடைய சித்தத்துக்காக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் சிலைதை விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா லைஃப் வில் பி மச் மோர் பெட்டர்ன்னு சொல்கிறத விட பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு லைஃப்பை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா கிறிஸ்டியன் மேரேஜஸ்லையும் இந்த மாமியார் மருமகள் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல ப்ரோ, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? பிஃபோர் யூ கெட் மேரீட், திருமணம் ஆவதற்கு முன் திருமணத்திற்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடு 12ல் நான் சில விஷயங்கள் பேசியிருப்பேன். ஸோ அதில் நான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசின ஒரு விஷயம், அடுத்தவங்களை மன்னித்து பழகுங்க, மற்றவர்களுடைய குறைகளோடு கூட அவர்களை ஏற்றுக்கொண்டு பழகுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் இதுவும் அடங்கும். ஸோ ஒன்று, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்து ஏதாவது ஒரு ஹர்ட், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் வரலாம். சில நேரம் உங்களுடைய இன்லாஸ், மாமனார்கிட்ட இருந்தோ மாமியார்கிட்ட இருந்தோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோ வரலாம். ப்ராப்ளம்ஸே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வேணாம். ஏன்னா அதுக்கு ஒரு எண்டு வைக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும், என்னால் அதை ஞானமாக எதிர்கொள்ள முடியும். எனக்கு ஒரு துணை இருக்குது, துணைன்னு சொல்கிறது ஆவியானவருடைய துணை. அந்த துணை இருக்குது, ஆவியானவர் உதவியோட எதனாலும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்ளம்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ப்ராப்ளம்ஸ் யார் மூலமானாலும் வரலாம், மாமியாருன்னு கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்ளம் வர்றப்போ உங்களுடைய ரியாக்ஷனும் ரொம்ப முக்கியம். ரியாக்ஷன் எரியிற தீல அப்படி எண்ணெயை ஊற்றுன மாதிரி இல்லாமல் உங்களுடைய ரியாக்ஷன் ஞானமாக சாதுரியமாக இருந்தால் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய சைட்லேருந்து, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மாமியார் கிட்ட இருந்து ப்ராப்ளம் வரலாம், இவங்க கிட்ட இருந்து ப்ராப்ளம் வரலாம், அவங்க கிட்ட இருந்து ப்ராப்ளம் வரலாம், இதுக்கு ஒரு எண்ட் இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுடைய சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்றைக்கி மாமனார் மாமியார் பிரச்சனைகள்னு சொல்கிறப்போ எப்பயுமே ஒருத்தர் பக்கமே பிளேமை போட்டு இன்னொருத்தர் எஸ்கேப் ஆக முடியாது. ஒவ்வொரு தடவை பிரச்சனைகள் வர்றப்போ ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விதங்களில் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, 2 பேருடைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளமை இனிஷியேட் பண்ணாதீங்க. மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதற்கான அந்த சொல்யூஷனுக்கான அந்த கீ இருக்குல்ல, அதை நீங்கள் மற்றவங்க கையில் கொடுக்காதீங்க. இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இவங்க இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமே, அவங்க இதை அப்படி பண்ணியிருக்கலாமே, இவங்க இதை இப்படி செஞ்சுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்யூஷனை கூட அடுத்தவங்க கிட்ட தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதும் கிடைக்காதும் அடுத்தவங்க கையில் இருக்குதே தவிர நீங்கள் உட்காந்து புலம்பிட்டு இருப்பீங்க, அழுதுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன், அந்த சொல்யூஷனுக்கான கீயை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கா, இதை ஏன் சைட்லேருந்து நான் எப்படி சால்வ் பண்ணுறது, அவங்க இப்படி பண்ணியிருக்கணும் இவங்க இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லி அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணி கரெக்ட் பண்ணுறதையும், ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை கொண்டு வர்றதையும் அடுத்தவங்க எண்டிலேருந்து ஆரம்பிக்காமல் உங்கள் கிட்டேருந்து ஆரம்பிங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் உங்கள் கிட்ட தான் இருக்குது. சொல்யூஷனுக்கான கீயை மற்றவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாவம் நீங்கள். சிலருக்கு மட்டும் காட் சீக்கிரமே அவங்க லைஃப் பார்ட்னரை ரிவீல் பண்ணுறாங்க. சிலர் 25+ ஆகியும் லைஃப் பார்ட்னர் யாருன்னு தெரியாமல் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் காட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க? இப்போ நாமளே நம்ம இஷ்டப்படி ஒருத்தரோட கனெக்ட் ஆகிட்டு அதுதான் காட்ஸ் வில் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பிட்டா என்ன ஆகும் ப்ரோ?